தமிழ் ஹிந்து ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருஷ்ணா பேசுகிறேன். 21 நவம்பர் வர்மம் படம் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து 2 ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு கதை. நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் நான் பண்ணது கிடையாது. ஸோ இந்த கதை கேட்டோடனே ஆஹா சூப்பர் பண்ணுவோம் அப்படின்ட்டு உடனே இறங்கின படம் தான் இது. பிகினிங்கில் வந்து என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் காஸ்ட் இன்னும் டிசைட் பண்ணல. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் போயிருக்காங்க. சேது கேட்டோடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ஸோ என்கிட்ட சொன்னாங்க, ஜபக்ஸை சொன்னார் சேது பண்ணுறதுன்னு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிட்டா ஒரு நட்பு எப்படி வன்மமாக மாறும், அதனால வர பாதிப்புகள் தான் இந்த படம். அண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு மனிதன் எந்த மூடில் இருக்கான், அவனுக்கு என்ன சொல்லணும், எது சொன்னால் கரெக்ட், எது சொன்னால் தப்பு, தப்பான விஷயத்த சொல்லி எப்படி இந்த கேரக்டர்ஸ் பிரியுதுன்றது தான் படத்துடைய கருத்து. விஜய் சேதுபதி நடிக்கும்போது அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டாமினேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. அவர் பர்சனல் கேரக்டராகவே அப்படி இல்லை. ஸ்க்ரீன் ஸ்பேஸும் அவர் வந்து ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இல்லை நான் உன்னோட 2 டைலாக் ஜாஸ்தி பேசுவேன், அந்த மாதிரி ஈகோஸ் எங்களுக்குள்ள இருந்தது கிடையாது. ஃபைட் நிறைய போட்டிருக்கோம், கையில் நிறைய கீரல் இருக்கும். இந்த கீரல்லாம் சேது கொடுத்த கீரல் தான். அது ஸ்டன் சீக்வன்ஸ் இங்கே இருக்குது. 2 மார்க்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஆக்சிடென்ட்ஸ் தான். இது இன்டென்ஷனாக பண்ணது கிடையாது. இட் வாஸ் ஃபன். மல்டி ஸ்டாரர்ஸ் பண்ணுறது வந்து தப்பு இல்லை. அது ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் நார்மல் ஆகிடுச்சு. இங்கே தான் வந்து அது பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. கதை நல்லா இருந்தால், அதில் நான் இருந்தால் நான் சந்தோஷமாக அந்த படத்தை நான் பண்ணுவேன். நான் தான் சாங் பாடுவேன், நான் தான் டான்ஸ் ஆடுவேன், நான் தான். இப்போ விழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விதாத்துக்கு ஒரு சாங் இருக்குது. எனக்கு அந்த படத்தில் சாங்கே இல்லை. வன்மம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சாங் இருக்குது சுனேனாவோட, சேதுக்கு இல்லை. இது ஹெல்த்தி. இப்படி தான் இருக்கணும். அவருக்கு 2 ஃபைட் எக்ஸ்ட்ரா இருக்கும் சேதுக்கு, எனக்கு இருக்காது. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணாலே போதும். நானே ஃபைட் பண்ணுவேன், நானே டான்ஸ் ஆடுவேன், நானே யார் பார்த்துருக்கு. அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணால் அந்த படம் ஜெயிச்சா அந்த கேரக்டர் ஜெயிச்சா அந்த ஹீரோ ஜெயிச்ச மாதிரி. ஸோ ஃபோக்கஸ் மட்டும் கதையில் இருந்தாலே போதும்னு நான் நம்புறேன். சில நேரம் மண் மேலே மனம் கூட முன் போல தெரியும் இங்கே அதுதான் தொல்லை. அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 4 வருட கனவு, 6 வருட கனவு. ஸோ இது ஒத்துக்கிறதுல கூச்சமே கிடையாது. லாஸ்ட்டாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. கேட்டு ஓகே வாடா படம் பண்ணலான்னாரு. ஃபஸ்ட்டு 2 days டென்ஷனாக இருந்தது. அண்ணன் கூட படம் பண்ணுறோமேன்னு. அதில் வந்து ஒரு 17 டேக் போச்சு ஒரு ஷார்ட்டு. அது எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் பார்த்துட்டு, என்னடா அந்த ஷார்ட் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்லை சார், ஃபஸ்ட் டைம் பண்ணுறல அண்ணனோட ஒரே டென்ஷனாக இருந்துச்சு சார் அப்படின்னு. அந்த 17 டேக்கும் ஓகே ஆகலை, அதை ரீஷூட் பண்ணோம். அப்படி தான் போயிடுச்சு அந்த படம் ஃபஸ்ட்டு 2 days. அதுக்கப்புறம் கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வானவராயன் வல்லவராயன் ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் ஃபஸ்ட்டே கேட்டது எங்கள் அண்ணனை தான். நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாமேடா இந்த படத்தைன்னு. அவன் அப்படியே ஓடி போயிடு வீட்டு விட்டு அப்படின்ட்டான். ஸோ அந்த எனக்கு இஷ்டம் தான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கும் இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ்க்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க. முன்னே 80s மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் அலிபாபா இன்ட்ரடியூஸ் ஆனப்போ 62 ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இன்றைக்கி எனக்கு வன்மம் ஒரு படம் கிடைச்சதுக்கு நான் வந்து கடவுள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ட்ரீம் ரோலை விட எனக்கு கான்ஸ்டன்ட்லி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலே நான் சந்தோஷமாக இருந்தேன். அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் என்னோட ட்ரீம் கேரக்டர்ஸ். I'm very happy doing films. மனமே அறியா மனமே என்ன ஆனதோ உனக்கு, சரியோ தவறோ தெரியா மனமே சொல்லு வேதனை எதற்கு. தமிழ் ஹிந்து ஆன்லைன் நேயர்களுக்கு நன்றி. இவருடன் நான் வந்து என்னை பற்றியும் என் படங்களை பற்றியும் வன்மத்தை பற்றியும் பேசியிருக்கேன். கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட், இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள்.
டிவிடிலையும் ஆன்லைன்லையும் பார்க்காதீங்க. ஏன்னா பைரசி நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.